மீதாப் எனப்படும் மலேசிய இந்தியர் உருமாற்ற விவசாய திட்டத்தின் கீழ் இந்திய சமூகத்தை சேர்ந்த 70 பங்கேற்பாளர்கள் பயனடைய உள்ளனர். அவர்களுக்கு 30,000 ரிங்கெட் வரை விவசாய உருமாற்ற மானியம் கிடைக்கும் என மித்ரா தலைவர் பி. பிரபாகரன் தெரிவித்தார். மாரடி கழகத்துடன் இணைந்து மித்ரா ஏற்பாடு செய்துள்ள இத்திட்டம் நவீன விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்தும் துறைகளில் இந்திய தொழில் முனைவோரின் திறனை வளர்ப்பதில் கவனம் செலுத்தும் என்றார் அவர். B40, M40 குடும்பங்களை சேர்ந்த இந்திய விவசாய தொழில் முனைவோர்களுக்கு 2 திட்டங்கள் வாயிலாக சிறந்த விவசாய சூழலை ஏற்படுத்தி தருவதை இது முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. விவசாய தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் மானியங்களை உட்படுத்திய குயிக் வீரா மித்ரா திட்டம் மற்றும் இளம் விவசாய தொழில் முனைவோர் திட்டம் புரோகிராம் உசஹாவான் தானிமுடா ஆகியவையே அவ்விரு திட்டங்களாகும். மித்ரா மீதாப் திட்டத்திற்கு 250க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கிடைக்கப் பெற்றது. நேற்று தொடங்கிய BMC எனும் வணிக மாதிரி கேன்வஸ் கருத்தரங்கில் கலந்து கொள்ள 148 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த BMC ஆனது ஒரு நிலையான வணிகத்தை உருவாக்குவதில் ஒரு அடிப்படை தொகுதியாகும். BMC மூலம் ஒவ்வொரு பங்கேற்பாளரையும் அவர்களின் திட்ட பரிந்துரை ஆவணம் மற்றும் உருவாக்கப்பட வேண்டிய திட்டத்தின் ஆற்றலின் அடிப்படையில் மதிப்பிடுவோம் என்றார் அவர். மார்டிகோப் அகாடமியில் அக்கருத்தரங்கை தொடக்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பிரபாகரன் கூறினார். இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா 2024 உருவாக்கின திட்டம். ஆஃப்டர் ஃபியூ ப்ரோக்ரஸ் ஃபில்டரிங் இன்றைக்கி வந்து நம்ம 104 பேர் நம்ம இந்த திட்டத்துக்கு வந்திருக்காங்க. இதிலேருந்து இந்த மார்டிகாப் மூலயமா இந்த திட்டம் நம்ம ஏன் செய்கிறோன்னா, மித்ரா மட்டும் இந்திய உருமாற்றத்துக்கு உருவாக்கணுன்னா கஷ்டம். அது ஒட்டுமொத்த அரசாங்கம்னு நினைக்கிறோம். அதனால தான் மித்ரா வந்து மற்ற அரசாங்க ஏஜென்சி கூடலாம் ஒத்துமையாக இணைந்து இந்திய மக்களுக்கு எப்படி உருமாற்றம் ஆகணும்னு சொல்லி இந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது வந்து பேசிக்லி 30,000 வழி கிராண்ட் கொடுக்கறதுக்கு 70 பேர்த்துக்கு அவங்களுக்கு 70 பேர் மட்டும்தான் கொடுக்கணும்னு நம்ம அந்த கரிஸ் பண்ணுறோம் போட்டனால நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணனால இன்றைக்கி இலவசமாக எல்லாத்துக்கும் BMC பிஸ்னஸ் மாடல் கேன்வஸ் நம்ம செய்கிறோம். அந்த குசு செய்கிறோம் 2 நாளைக்கு. ஸோ இப்போ நீங்கள் எந்த ஒரு வியாபாரம் சரி, அது அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, FNBயாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் எப்படி நடத்துறது அந்த நாலேஜ் உங்களுக்கு மார்டி அகாடமியும் ஒன்று இருக்குது, அதை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் மார்டி அகாடமியோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இந்தியர்களுக்காக இந்த மித்ரா மூலிமா இந்த திட்டத்தை மார்டி அகாடமியும் இந்த ஸ்கில்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் வந்து 6 ஸ்கோப் இருக்குது. pengeluaran tanaman makanan, pengurusan ternakan tenusu, penternakan ikan air tawar, penternakan lebah madu, teknologi pemprosesan makanan, teknologi penanaman cendawan tiram. ஸோ இதெல்லாம் வந்து ஹைலி டிமாண்ட் ஸ்கோப். இதெல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு ஸ்கோப். அந்த ஸ்கோப்பில் கூட பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயம் அந்த ஸ்கோப்பில் ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்கள கூப்பிட்டு இது நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறதுல விழிப்புணர்வு கொடுக்கறதுல மித்ரா கடமைப்பட்டிருக்கு. Bona fide entrepreneur, Mardi sedia memberikan segala bentuk bantuan dan perkongsian teknologi dan lain-lain lagi untuk membawa mereka ke tahap yang lebih tinggi. Dan saya cukup yakin daripada sini akan graduate, akan datang beberapa usahawan lagi. Saya juga pernah jumpa usahawan India yang berjaya buat kicap dan lain lagi yang mendapat bimbingan dari Mardi. Tapi saya rasa batch ini akan lebih hebat kerana ianya lebih tersusun. Dulu semuanya mencari sendiri. Cari sendiri, biar sendiri, kurang bimbingan. Betul. Tapi jadi dalam ramai itu ada yang berjaya dan ini ianya lebih tersusun, lebih sistematik. Jadi itulah harapan kita supaya sama dapat membawa kejayaan kepada setiap rakyat Malaysia. இந்த 2 நாள் கருத்தரங்கு பங்கேற்பாளர்கள் தங்கள் போட்டித்தன்மையை மேம்படுத்தவும், தொழில் முனைவோர் திறன்களை வலுப்படுத்தவும், தங்கள் வணிக தொடர்புகளை விரிவுபடுத்தவும் உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கருத்தரங்கில் பங்கேற்றவர்களில் சிலர் வணக்க மலேசியாவுடன் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். நான் ஒரு பால் பண்ணை வியாபாரி, மாட்டு பால் பண்ணை வச்சுருக்கேன். ஸோ பேசிக்காக பண்ணையில் வந்துட்டு மாட்டு பால் விற்கிறது, சப்ளை பண்ணுறதுனா இருக்கும். அதை தவிர்த்து பால் நம்மளால் சப்ளை பண்ண முடியாட்டினா வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த வேஸ்டேஜெலாம் 0 வேஸ்டேஜ் ஆகிற பாலை வந்து நான் ஃபர்டிலைசராக மாற்றுறேன். ஸோ EM பேஸ் ஃபர்டிலைசர். ஸோ இந்த செமினாருக்கு வந்த நோக்கம் வந்துட்டு ஃபார்மா உதவி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ், மிஷினரி என்னென்ன மிஷினரி வைக்கலாம், ஏன்னா டெக்னாலஜி நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ
ஸோ இப்போதைக்கு மெனோலா செய்கிறனால நிறையா காஸ்டிங் வருது. ஸோ காஸ்ட் எப்படி குறைக்கிறது, இந்த டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க இந்த காஸ்ட்க்கு வந்திருக்கேன் நான். ஸோ மஷ்ரூம் பிளான்டேஷன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 நாள் காஸ், வந்து 2 நாள் காசு. ஸோ ஒரு நாள் காஸ் முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து பிஎம்சி பற்றி சொல்லித்தராங்க. ஸோ அது வந்து எங்கள் பிஸ்னஸ் வந்து பிளான் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2வது நாள் வந்து ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரெசன்டேஷனில் வச்சு தான் 70 பேரை பீடே பண்ணுவாங்க. ஸோ நினைக்கிறேன் இது ஒரு நல்ல காசாக இருக்கும் இங்கே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இவ்வேளையில் ஆகஸ்டில் தொடங்கும் புரோகிராம் உசஹாவான் தனிமுடா திட்டம் 26 பங்கேற்பாளர்களை இலக்கு வைத்துள்ளது. அவர்களுக்கு 10 மாத பயிற்சியும் 3ஆம் தர மலேசிய திறன் சான்றிதழ்களும் வழங்கப்படும். அதோடு உணவு உற்பத்திக்காக ஜொஹோர் மற்றும் ஸ்லாங்கூரில் 6 மாதங்களுக்கு தலா 1 ஏக்கர் நிலம் வாடகைக்கு கொடுக்கப்படும் என்றும் பிரபாகரன் கூறினார்.